முறுக்கு மீசையும் முண்டாசு தோற்றமும் பாடிய பாட்டெல்லாம் எம் பாட்டனின் பாட்டு என பாரதியின் பாடல் வரிகளை பேச வந்துள்ள அடியேனின் பெயர் ரா தயாநிதி பண்ணாரி அம்மன் தொழில்நுட்ப கல்லூரி. பெரிதினும் பெரிதுகேள் என பேராசையை கேட்பதா, பெரிதினும் பெரிதுகேள் என்று குணத்தை கேட்பதா, பெரிதினும் பெரிதுகேள் என்றின் ஆசையை மிகைப்படுத்தி கேட்பதா என்றாள் அவ்வை சொல்கிறாள். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமாலின் முந்தியில் பிறந்தோர், திருமாலோ அலைக்கடல் துயர்ந்தோர், அலைக்கடலோ புவியில் சிறுமன், மண்ணோ அரைக்கொரு தலைபாரம், அறையோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ ஈசனுள் அடக்கம், ஈசனோ தொண்டருள் அடக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும். அப்பொழுது தொண்டுதானே அனைத்தை விட பெரியது. எடுத்துக்காட்டாக நாமக்கல் மாணவி நாசாவிற்கு செல்வதற்கு பணம் கிடைத்த பிறகும் ஒரு தொண்டு நிறுவனம் நாங்கள் அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று முன்வந்த பொழுது அந்த குழந்தை கேட்கிறாள், எனது கிராமத்தில் கழிப்பறை வசதி கூட கிடையாது, எங்களுக்கு உங்களால் கழிப்பறை கட்டித்தர முடியுமா என்று கேட்டாளே. அப்பொழுது பெரிதினும் பெரிதுகேள் என்று பாரதியின் வார்த்தை அங்கே வந்துள்ளது அல்லவா. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினுள் பொந்தினில் வைத்தேன், ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறக்கலாமா என்று ஆசை மறக்கலாமே என்று பாடினானே. அந்த மறந்த கதைகளை பற்றி சொல்லவா. மருதாணி சிவப்போடு முகமும் சிவந்து கைகளை விரித்தபடி ஓடி வந்த ஆசை மகள் பின்பு ஒரு நாள் புதர்களுக்கிடையே இரத்த சிவப்போடு கால்களை விரித்தபடி கிடந்த பாவக்கதையை சொல்லவா. ஆசைப்பற்ற குற்றத்திற்காக ஆணவ கொலை செய்த அவளைகளின் கதை சொல்லவா. இருமணம் பேசாமல் பேசப்படும் திருமணங்களில் வெட்கத்தில் குனியாமல் வேதனையில் குனிந்திருக்கும் கட்டாய கதையை சொல்வதா. வரலாற்று கதைகளில் வழிகள் நிறைந்த கதைகள் பல்லாயிரம் இருக்கு, எதை நான் சொல்வது. இந்தியாவை ஆண்ட இந்திராக்கள் கடந்து வந்த பாதையை சொல்வதா, நிர்மூலமாக்கப்பட்ட நிர்பயாக்கள் அடைந்த பாதையை சொல்வதா, அழகால் கொண்டாடப்பட்ட ஐஸ்வர்யாக்களின் கதையை சொல்வதா, அரியா வயதிலேயே கொல்லப்பட்ட ஆசிஃபாக்களின் கதையை சொல்வதா, கோட்டையிலே கொடியேற்றிய திரௌபதியின் கதையினையா, குண்டுகளால் சிதைக்கப்பட்ட இசைப்பிரியாவின் சதையினையா, முளையிலேயே அறுக்கப்பட்ட அனிதா என்னும் விதையினையா, ஓடி ஓடி பதக்கம் பெற்ற கால்களை பாராட்டாமல் ஆனா பெண்ணா என பாலினம் ஆராயப்பட்ட சாந்திகளின் கதை சொல்வதா, அர்ஜுனாக்களையும் புஷ்கரையும் கங்கையில் தூக்கி எறி துணிந்த தேசத்தின் மகள்கள் தெருக்களிலே மையுத்தம் செய்யக்கூடிய அவளை கதையை சொல்வதா. எந்த கதையை சொல்வது. சொல்ல துடிக்கும் முன்னே ஊற்றெடுக்கும் கண்ணீரையும் கோபத்தையும் உங்களிடமிருந்து நான் எப்படி மறைப்பது. பெரிதினும் பெரிது கேட்காமல் போன இந்த கதைகள் எல்லாம் சாத்திய கதைகளே. பெரிதினும் பெரிதாக நான் கேட்கும் ஆசைகள் எல்லாம் சாத்திய கூறுகளே என்று ஆசை அனைத்தையும் ஆங்காரமாக இல்லாமல் ஓங்காரமாக வளர்க்க வேண்டும். அதுவே பெரிதினும் பெரிதுகேள் என்று எம் பாரதியின் வார்த்தையுடன் முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.